ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அடிமைத்தனத்துக்குள்ள இன்னைக்கு இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லுங்களேன். பெண்கள் கிட்ட இருக்க ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, என் தங்கச்சி புருஷனை பத்தியா இப்பதான் வந்து அவன் கூட கட்டிட்டான், நீ இன்னும் கட்டலையே, போய் உன் தங்கச்சி புருஷன் கூட குடும்பம் நடத்து. என்ன போய் அவன் கூட குடும்பம் நடத்து, உனக்கு எதுக்கு இவன்? என்ன அது உள்ள சவுண்ட் பலமா வருது? நம்ம லட்சணம் அவ்வளவுதாம்மா, நம்ம பொண்ணு அவ்வளவு லட்சணமா வளர்த்து வச்சிருக்கு. எங்க அக்கா வீட்டுக்காரனை பத்தியா வாஷிங் மிஷின் அந்த மாடல் வாங்கிட்டான், நீ அதை விட ஒரு பெரிய மாடலை வாங்கி தலைமையிலதான் போடணும் தூக்கி. அது வேண்டாம். உங்க வீட்டுல என்ன இருக்கு? சோத்திரம் பண்ணுங்க. பொங்கலுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கட்டுங்க. நான் தான் சொன்னல 2 நாள்ல என் பொச்சாதி எஸ்தர் என்னெல்லாம் கட்டிட்டு வர்றப்ப அவங்க வீட்டுல 5 ரூம் இருக்கு, மாளிகை மாதிரி இருக்கு, தோட்டம் இருக்கு. ஆனா எங்க வீட்டுக்குள்ள வந்தப்ப வாடகை வீடு தான், ஒரு 50 வருஷம் பழமையான வாடகை வீடு. பிரெக்னண்டா இருக்கிற முதல் குழந்தை. அந்த டாய்லெட் செவுருலாம் அப்படியே ஊதி உப்பி போயிருக்கு. ஒரு நாள் ஏச்சி நைட்டு முழு நிறமாசமா இருக்கிறா. அப்ப நிறைய டைம் பாத்ரூம் போற மாதிரி இருக்கு, யூரின் வந்துகிட்டே இருக்கு நிறமாசம். அப்போ ஒரு நாள் போயிட்டு கதவை திறக்கிறான், மொத்த செவரும் உடஞ்சி டாய்லெட்ல விழுந்துக்கணும். அந்த வீட்லயும் ஒரு வார்த்தை கூட என்ன எதுவுமே பேசல. அவன் புண்ணியம். அவன் என்ன சொல்லிருக்கலாம், ஏண்டா வெறும்பையில, எங்க அப்பா வீட்டுல 1க்கு 5 கக்கூஸ் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுதான் தேவையான ஒரு வார்த்தை பேசல. அதுதான் வளர்ப்பு. என் பஞ்சாதி தான் உலகத்திலே பெரிய தேவதூதன்லாம் நான் சொல்லல. அதுகிட்டையும் 10,000 குறை இருக்குது, என்கிட்ட 1 கோடி குறை இருக்குது. ஆனா அதன் மத்தியில உங்க குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட அடையாளமா நீங்க இருக்க போறீங்க? ஆமேன்னு சொல்லுவீங்களா? உடனே எங்க ஐயா மாணவி எழுதியெல்லாம் போய் குளிந்துடும். அப்பா வச்சு பொழக்கிறான்ப்பா நம்ம ஆளு, என் பஞ்சாதிக்கு கடிவாளம் போடுறதுக்குனே ஆண்டவர் பாண்டி செய்யறது இல்ல ஐயா. நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து நம்ம தோல் கொடுத்தாலே போதும். காலம் பூரா கஞ்சி கூழ் குடிச்சிட்டு கந்தையை கட்டிட்டு கூட நம்ம பின்னாடி வர்றது இருக்கு. அன்புக்காக என்ற பிறவிதான் மனைவின்ற பிறவி. என்ன ஒரு சிலர் கோளாறு பிடிச்ச பேயா இருக்குது. அதுவும் கன்னியாகுமரி இந்த பக்கம் சாபக்கேடு என்னன்னா, எதுவா இருந்தாலும் அப்பா வீட்டுல ஓடி இருந்து உட்காந்துக்குது. இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இந்த பழக்கத்தையும் வச்சுக்க. உன்னை கொலை பண்ண பாக்குறானா அப்பா வீட்டுக்கு வந்து, நான் சொல்ற புரியுதா? அப்படிலாம் நடக்காது. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் பொதுவா என் பிள்ளைகளுக்கு பேசுறேன். ஆமேன்னு சொல்லுவீங்களா? பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க. கொலை பண்ற முகாந்திரத்தை தவிர வேற எதுக்கும் அந்த இடத்த விட்டு நீங்க நகரவே நம்பலாம். உன் புருஷனை கண்டிப்பா ஒரு காலத்துல, இன்னைக்கு ஒருவேளை உள்ள கேட்டுக்கொண்டிருப்பீங்களா, ஒரு நாள் அப்பா பரமபிதா அந்த ஆளை பிதுக்கி சந்திச்சே தீருங்க. ஆமேன்னு சொல்லுவீங்களா? அதுவும் மகனுடைய கண்ணீரை பார்த்துட்டு அப்பா சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பொல்லாத அப்பா அம்மா நாங்க கூட சும்மா போயிடுவோம்.